ஆந்திரால நாளைக்கு மோந்தா புயல் கரையை கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அதுக்கு கடுமையான எச்சரிக்கைகள், அதாவது கடுமையான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு. மோந்தா புயலானது நாளை காக்கிநாடா அருகே கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிற நிலையில ஆந்திராவின் கடலோர மாவட்ட பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க தற்போது வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கு. ஆந்திர முதல் பிரதமர் தொலைபேசியில புயல் தொடர்பாக எடுக்கப்படும் நடவடிக்கைகளை குற்றி கேட்டிருந்ததோடு இல்லாம பிரதமர் அலுவலகத்துடன் ஒன்றிணைந்து புயல் பாதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆந்திர அமைச்சர் நாரா லோகேஷுக்கு முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டிருக்கிறாரு. ஆந்திராவில் உள்ள மொத்தம் 26 மாவட்டங்கள்ல 23 மாவட்டங்களுக்கு சிவப்பு மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிற நிலையில நாளை இந்த மோந்தா புயல் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்குது. இதனால ஆந்திராவின் கடலோர மாவட்டங்களான ஸ்ரீகாகுளம், குண்டூர், கிழக்கு கோதாவரி, மேற்கு கோதாவரி, விசாகப்பட்டினம், நெல்லூர், விஜயநகரம், கிருஷ்ணா, பிரகாசம் ஆகிய கடலோர மாவட்டங்கள்ல குளிர்காற்றுடன் இன்று காலை முதல் தொடர்ந்து கனமழை பெஞ்சிட்டு இருக்குது. மோந்தா புயல் காரணமா ஆந்திராவின் கடலோர மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில ஆந்திராவில் உள்ள 26 மாவட்டங்கள்ல 23 மாவட்டங்களுக்கு ஏற்கனவே கடந்த அக்டோபர் 27 இந்திய வானிலை ஆய்வு மையம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்திருந்தது. நெல்லூர், பிரகாசம், பாட்லா, கிருஷ்ணா, மேற்கு கோதாவரி, டாக்டர் பி ஆர் அம்பேத்கர், கோனசீமா மற்றும் காக்கிநாடா ஆகிய மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அனந்த்பூர், கர்னூல் மற்றும் ஸ்ரீ சத்யசாய் ஆகிய 3 மாவட்டங்களை தவிர மீதமுள்ள மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்குதுங்க. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள இந்த மாவட்டங்கள்ல இன்று முதல் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் பாதிப்பு அதிகம் இருக்கும் என்று கருதப்படும் பகுதிகளிலிருந்து பொதுமக்களை வெளியேற்றும் பணியானது தற்போது துவங்கியுள்ள நிலையில அவர்களை தங்க வைக்க தற்காலிக முகாம்களானது அமைக்கப்பட்டிருக்குது. அந்த முகாம்கள்ல பொதுமக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டிய அடிப்படை வசதிகளை அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் ஆகியோர் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்நிலையில புயல் பாதிப்பு அதிகமாக இருக்கும் பகுதிகளில் மைக் செட்டுகள் மூலம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்புகள் தற்போது விடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்புகள்ல பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி அரசு ஏற்பாடு செய்திருக்கும் முகாம்களில் புயல் பாதிப்பு முடியும் வரை தங்கியிருக்க அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நிலையில புயல் தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் பற்றி பிரதமர் ஆந்திர முதல்வரிடம் தொலைபேசியில விவரங்களை கேட்டறிஞ்சாரு. மேலும் ஆந்திர மாநிலத்திற்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் பிரதமர் உறுதி அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில புயல் பாதிப்பானது நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது பிரதமர் அலுவலகத்துடன் ஒருங்கிணைந்து செயல்பட ஆந்திர அமைச்சர் நாரா லோகேஷுக்கு முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவு பிறப்பித்திருக்கிறாரு. புயல் காரணமா ஆந்திர கடலோர மாவட்டங்கள் உள்ள வங்கக்கடல் ஓரம் உள்ள ஆந்திர கடலோர மாவட்டங்கள் அந்த கடல் தற்போது மிகவும் கொந்தளிப்போட காணப்படுது. மேலும் குளிர்காற்று வீசப்பட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இதன் தாக்கமானது, அதாவது இன்றும் மற்றும் நாளை ஆகிய 2 தினங்கள்ல இந்த புயலானது ஆந்திராவை கடந்து செல்லும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க.